மட்டும் ஓப்பன் பண்ணி அந்த இதை மட்டும் கேமரா மட்டும் வெளியே போகிற மாதிரி வைக்க வேண்டியதானே? வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருந்தோம். நீங்கள் கவிக்கு வரீங்கன்னா இங்கே முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு நீங்கள் புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சக்கப்புறம் தான் நம்ம உள்ளவே அலோவ் பண்ணுவாங்க. அங்கமாலி டு கவி தான் 80 கிலோமீட்டர் டீப் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ இதில் வந்து நோ வெஹிக்கிள்ஸ் அலவுடு. உங்கள் ஊருக்காரர் தான் நம்ம டேரக்டர் ராம் இருக்கார் இல்லையா? ஆமாம். அவர் கூட ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஆனா இத படிக்கிறது தான் பெருசு. ஏன்னா ஃபார் எவ்ரி டே எவ்ரி செகண்ட் வயலட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். கரெக்ட். அதே மாதிரி நம்ம அமைதியா இருந்தோம்னா இதனுடைய எல்லா சவுண்டும் நமக்கு கேட்கும். டேய்யாவே ஹார்ட் பீட் வந்து எனக்கு வந்து 170 பக்கம் போயிடும். நீங்க வர்றதுனா அங்கமாலி செக் போஸ்ட்ல இருந்து கவி வாங்க. வட்டக்கடவு செக் போஸ்ட்ல இருந்து கவி வந்துடாதீங்க. ஒரு மிலிட்டரி போய் ஒரு கேம்ப் அடிச்சா இப்படி இருக்கும். அந்த மாதிரி கேம்ப் அடிப்பாங்க. இப்போ நமக்குன்னு கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு ஒரு வாட்சர் ஒரு குக்கு தனியா நிப்பாட்டுவாங்க. ஓகே. இதெல்லாம் கைடு கூட்டத்துல வருவாங்க. நீங்க எத்தனை பேர் 10 பேர்னா? ஆனா ஏதாவது ஒரு டைகர் பார்த்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். தூரமாவது கீழே இருக்கிறதெல்லாம் சாம்பாதியர். இதெல்லாம் வந்து மெயில் ஃபீமேல் வந்து இதை கொண்டு இருக்காரு. யானை தன் தலையை தன்னை மண்ணா வரி போட்டுரும். அது பழமொழிக்கு சொல்லியிருக்கலாம். என்றா பிரமிச்சு போய் நிற்கிறீங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸிங் நேரம் தெரிச்சிருப்பீங்க பாருங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்றது, நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். பட் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ரியலாக ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் த ஹெவன்லி ஃபீல், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. மெயினாக வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோன்னா அடுத்த ஜென்ரேஷனாவது பிளாஸ்டிக் இல்லாமல் நல்ல ஒரு ஹோல் லைஃபாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெக்கிங் ஷூ போட்டாச்சு. இங்கே பாருங்க, அட்டெல்லாம் விட்டுன்ட்டு. அப்போ உன்னோட காட்ட மாட்டேங்குது. என்னோட எப்பறம் காட்டுறது இங்கே பாடுறா. வெல்கம் டு கிரியாலன் மேஜிக் ஷோ. அட்டெல்லாம் போட்டாச்சுன்ட்டு அட்டையெல்லாம் போட்டு சரி அட்டெல்லாம் விட்டுன்ட்டு இந்த இது கொடுத்துட்டு போனார், இந்த ஒரு சாக்ஸ் மாதிரி. இப்போ எங்கன்னா சபரிவாலை வியூ பாயிண்ட் போகிறோம். நம்மள மாதிரி ஃப்ராட் எல்லாம் ஐயப்பன் தரிசனம் பண்ண மாட்டார். அதனால பின்னாடி வழியாக நம்மள விடுறாரு அவரு. போறதே பெருசு. அது மிஸ்ட் இருந்ததுன்னா அது பார்க்க முடியாது. எக்ஸாக்ட்லி. மிஸ்ட் இல்லாம இருக்கணும். அதுக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ரூம் எடுத்து தூங்கி இருக்கலாம். வீட்லயே தூங்கி இருக்கலாம். அண்ணா வந்துருவாரு இப்ப. கார்டன் அண்ணா இல்ல இது கைட் அண்ணா. எஞ்சி நில்லு கதிரு, நீ நில்லு மணி. எந்த நில்லு கால் மட்டும் எடுப்பியா? உள்ள ட்ரெக்கிங் போகும்போது சரியான மழைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெயின் கோட்டு கீழே இந்த டாப்பில் வாங்கிட்டோம் நாங்கள். 100 ருபீஸுங்க. அவரே வாங்க சொல்லிட்டாரு, கைடே வாங்க சொல்லிட்டாரு, கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு. மழை அதிகமாக வரனால இன்றைக்கி வந்து ரொம்ப தூரம்லாம் உள்ள ட்ரெக்கிங் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கிளைமேட் சரியில்லை. என்ன மணி கிளைமேட் வந்து பயங்கர மணியாக இருக்குது. சபரிமலை எப்படி தெரியாது, பாதி மட்டும் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவே டேஞ்சர் தானே. ஆனால் ஏதாவது ஒரு டைகர் பார்த்தா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். தூரமாவது சரி இப்போ போகலாம், இடையில வரும்ல டைகர் கிட்ட இருந்து பார்க்கலாம். வர சொல்லலாம். நம்ம கேங்கு வர்றதுக்காக வெயிட்டிங். இப்படி தான் கார் எடுத்துகிட்டு வந்தேன் நேற்று. ஓகே. ஸோ இதுக்குள்ளே தாங்க ட்ரெக்கிங் போகணும். நம்ம ட்ரெக்கிங் முன்னாடி இங்கே ஒரு மியூசியம் இருக்குது. அதை வியூ பண்ணிட்டு போகிறதா ஒரு போயிட்டு பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு மியூசியமா இங்கே பாருங்க. முன்னாடி காட்டி தான் யானை தந்தோம். அதாவது பொய் சொல்கிறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. பார்க்குறவங்களாம் முட்டாள் கிடையாது. அதை நீ தான் ஃபஸ்ட் அப்போ. ஓகே. இது வந்து ஃபுல்லாக ரியல் போன்ஸ். டஸ்க்கு மட்டும் தான் உண்டு, மற்ற எல்லாமே ரியல். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 kg ஃபுட்டு சாப்பிடும். 150 liters ட்ரிங்கிங் வாட்டர். 36 கிலோமீட்டர் வாக்கிங் பர் பைக்கு. ஐஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-100 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள தான் தெரியாது. அதுக்கப்புறம் தெரியாது. 1 கிலோமீட்டர் வரைக்கும் நியர் பை ஸ்கூல். குரூப் ரைடர் வந்து ஃபீமேல். எங்கே போகணும்னா ஃபஸ்ட்டு ஃபீமேல் போகும், அதுக்கடுத்து குட்டியை கொண்டு வரும், அதுக்கடுத்து அந்த மெயில் வரும். 5 years ஒன் டைம் டெலிவரி டைம். ஃபீமேல் பேபினா 18 months, மேல் பேபினா 22 months. இந்த டிஃப்ரெண்ட். சரி, இது கொம்பு மட்டும் உட்டு. இது கேரளாவில் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா, அந்த பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அதில் அதுக்குள்ள ஒரு ஆன்சர் என்ன, ஒரு அணைப்பில் எல்லா உள்ள போன்ஸு. அதனுடைய ஆன்சர் வந்து இதுதான். ஒரு அணைப்பில் எல்லா போன்ஸும் இருக்கும். எத்தனை போன்ஸ் இருக்கும் அது தெரியல. அது தெரியல. ஆனால் ஃபுல்லாக இது இதுவுமே எல்லாமே ஒரிஜினலுங்களா? எல்லாமே ஒரிஜினல் தான். ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து வைல்டு பஃபலோ. அந்த ஓப்பனாக இருக்கு இல்லையா, ஆமாம், அது மெயிலும், செகண்ட் உள்ளது ஃபீமேலும். இதுக்கு வேறு வந்து இந்தியன் பவர் இல்லையா, வைல்டு பஃபலோன்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறதெல்லாம் சாம்பாதியர். இதெல்லாம் வந்து மெயில், ஃபீமேல் வந்து இதை கொண்டு இருக்காரு. ஒரு சின்ன காம்பாக்டான மியூசியம் இங்கே இருக்கிற வைல்ட் லைஃப்பை பற்றி எல்லாமே பார்த்தீங்களா? என்ன புரிஞ்சுது இல்லை உங்களுக்கு?
வாழ்த்துக்கிறேன். கிளாஸுக்கு தான் லேட்டாக வரீங்கன்னா மியூசியம்க்கு லேட்டாக வரீங்களாடா? என்ன இது ராட்டன் கூட இல்லை, ஃபஸ்ட்டு நம்மளும் டைனோசர் தான் நினச்சோம். ஏன்னா அத்தா பெருசு இருக்குது. அது மட்டும் உட்டுடா காடு. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பா, எலிஃபேண்டோட ஸ்கல். தேன் கூடுங்களா? ஓ, எறும்பு கூடாது. இது வந்து ட்ராபிக்கல் வெட் அவருக்கு ஃபாரஸ்ட், சிம்பிள்ஸே ரெயின் ஃபாரஸ்ட். ஓகே. எல்லாமே மரத்துக்கு மேலே தான் இருக்கும். ஓகே. ஏன்னா வந்து இங்கே கிரவுண்ட் வந்து வெட்டு 6 month ரெயின்னால எல்லாம் மரத்துக்கு மேலே தான் இருக்கும். இதுலேயே பறக்கிற எறும்பு இருக்கு. அப்படியாண்ணா? ஆமாம், ஃப்ளைங் ஹேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அதனால தான் மெயினாக வந்து காட்டுக்குள்ள நம்ம ட்ரக் பண்ணும்போது ஒயிட் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதனுடைய கூடு ஒயிட் கலரில் தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம மேலே உட்காரும்போது கூடு நினைச்சிருக்கோம். அடுத்த ட்ரெக்கிங் ஒயிட் கலர் ராம்ராஜில் போய் எடுத்துகிட்டு இருப்போம். இதே பாத்துறாடி நேராக அங்கம்மா. இது என்ன இது தேக்கடி தான். இப்போ காலையில் வந்து அவங்க எல்லாமே டே ட்ரிப்புங்களாண்ணா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டே ட்ரிப் எப்படி? அது வந்து காலைல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock இங்கே ரீச் ஆகும். ஓகே. பண்ணுவாங்க. ஓகே. 8:30 பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. அப்புறம் நார்மல் நம்ம அந்த சஃபாரி இருக்காது, ஸ்டே இருக்காது. ஓகே. வேற எல்லா ப்ரோக்ராமும் இருக்கும் அதில். ஓகே ஓகே ஓகே. டின்னரு, கேம்ப் ஃபயர் இது இல்லாமல் இருக்கும். ஓகே. இந்த போட்டிங் பண்ணிக்கலாமா அவங்க? ஆமாம், போட்டிங் பண்ணிக்கலாம். இதில் ഏറ്റവും பெஸ்ட்டு வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேக்கடி மேகலையிலேயே இப்போ நீங்கள் நேற்று வந்து ஸ்டே பண்ணீங்க இல்லையா? ஆமாம். இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறது தான் பெட்ரு. பெஸ்ட்டு. டேக்கு வந்து உங்களுக்கு ஷார்ட் டைமாக இருக்கும். ம். அதுவும் வந்து சீசன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கசகசன்னு இருக்கும், ரொம்ப கூட்டம். இன்னொன்று ஸ்டே பண்ணும்போது சீசனில் வந்து நமக்கு நல்ல ஆப்ஷன்ஸ், நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு போகிற வியூ வந்து நம்ம நேற்று ஈவினிங் போயிருக்கோம். ஓகே ஓகே. ஈவினிங் போய் மேக்ஸிமம் ஒரு 1 hour 1.5 hours ஓகே மேலே வெயிட் பண்ணுங்க. அப்போ வந்து நல்ல வியூ இருக்கும், நல்ல அனிமல் சைக்கிள் கிடைக்கும். ஓகேண்ணா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ட்ரக்கிங் மழை இருக்கிறதுனால போகலாம் நம்ம. அதுவும் மெயினாக இந்த நெக்ஸ்ட் க்ளவுட் இருக்கு இல்லையா, அதனால நம்ம போகல. நம்ம இல்லைன்னா ட்ரக்கிங் போவோம். இதெல்லாம் வந்து யானை இருக்கிறது தான். ஓ, யானை இந்த மண் இடிச்சதெல்லாம். ஆமாம். இப்போ இன்னைக்கு நம்ம யானை பார்த்தோம் இல்லையா, மேலெல்லாம் ஏன் மண்ணள்ளி போட்டுருந்துச்சு? ஏன்னா அதுக்கு அட்டை கிடைக்கும்ட்டு என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். வாடா வா. யாரா நீ இவ்வளோ டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்தில் கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி அ காட் கிஃப்டட் சைல்ட். பா, இங்க பாரு கிளைமேட் மணி. யானை தன் தலையை தன்னை மண்ணா வரைக்கும் போட்டுரும். அது பழமொழிக்கு சொல்லியிருக்கலாம், ஆனால் அது காரணமாக செய்யல. கொண்டு கடிக்காமல் இருக்கிறதுக்கு, எறும்பு இதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக, மூடி யூஸ் பண்ணுறதுக்காகவும் மண்ணை வந்து மேலே இருக்கும். இப்போ வந்து அவ்வளோ பெரிய உடம்புக்கு வந்து இப்போ சொரிச்சில் எடுக்கும்போது சைடு இதில் வந்து ஈஸியாக சொரிஞ்சுக்கும். ஆனால் மேலே வந்து இது ரஃப் பண்ணணும்னா முடியாது இல்லையா? அப்போ அதனால மண் அள்ளி போட்டுக்குச்சுன்னா அந்த இது வந்து இருக்காது. அந்த இதுக்காக தான் மெயினாக வந்து மண்ணை அள்ளி மேலே போட்டுக்கிறது. நம்ம எல்லாம் நினைக்கிறது அதை பார்க்க மாட்டோம் இல்லையா? இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வால் 2 வால் இல்லை, 2 அந்த இது இல்லை. அது ஏதோ ஒரு இதில் வந்து கட்டாயிருக்கு. ஆமாம், அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு அனிமல்ஸை பற்றி பார்க்கும்போதும் ரொம்ப டைம் வெயிட் பண்ணணும். அதனுடைய நகத்தை இன்னைக்கு பார்த்தீங்களா, அது நகத்தை பார்க்கணும். அப்புறம் அந்த ட்ரங்க்கு பார்த்தீங்களா என்ன கலரில் இருந்துச்சுன்னு, அவ்வளோ காட்டுக்குள்ளே தான் தெரியுது, எவ்வளோ கிளியராக இருக்க வச்சிருக்கு பார்த்தீங்களா. அது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம சூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த காட்டில் ஏற்றமாக அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடியது யானையாக தான். அது ஒவ்வொரு இடங்களும் நம்ம அந்த டயத்துக்கு போயிட்டோம். நம்ம அதே தான் அங்கே வெயிட் பண்ணியிருந்தோம்னா சில குழிகளில் இறங்கி ஏறும், சில இடத்துல சின்ன குட்டியாக இருக்கிறத தூக்கிட்டு போவோம் அப்படியே இந்த ட்ரங்கில் நடக்க முடியாத இடங்கள்ல. ஸோ இந்த மாதிரி உள்ளதை நம்ம வாட்ச் பண்ணோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்லாம் இல்லை வெயிட் பண்ணி ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் ஒரு எப்படி சொல்லலாம், ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இந்த வியூவே சூப்பராக இருக்கணும். ஓ, இப்படி மேலே போகணும் நம்ம. ஓகே. நம்ம இதெல்லாம் கீழே போயிருப்போம். ஓ, இது ஒரு ட்ரெக்கிங் ரூட் ராமணி. இது ரூட், அதாவது இப்போ நேற்று நான் சொன்னல ஒரு விஷயம், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லாங்கில் போகலை இது வரைக்கும். ஓகே. அதனால மீடியமாக தான் போய்கிட்டு இருக்கோம். நேற்று நாங்கள் இதில் தான் போனோம். இதில் போகும்போது டைகருடைய ஃபக்மார்க்ஸ் இருந்துச்சுங்களா? ஆமாம், டைகருடைய ஃபக்மார்க்ஸ் பார்த்தோம். அப்புறம் அது டியரு அதோடைய ஸ்கின் எல்லாம் அங்கே கிடந்துச்சு. அடிச்சு சாப்பிட்டது மேலே அந்த ஸ்கின்னு எலும்புகள்லாம் கிடந்துச்சு. கொஞ்சம் ரிஸ்க் தானோ இல்லையா? ரிஸ்க் தான். நான் வந்து நம்ம அதை இந்த எப்படி சொல்லலாம், இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பேசுகிறதே நம்ம ஏகப்பட்ட மிஸ்டேக் நம்ம சைடில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் மெயினாக இந்த ரெயின் கோட்டை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெயின் கோட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால தான் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலையா? ஆமாம், சவுண்டு
இருக்கும். இப்போ இதை போட்டோம்னு வச்சுக்கிறோங்க, இந்த கசகசன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஒரு செகண்ட் அமைதியாக இருந்து பாருங்க. இந்த சவுண்டு கேட்குது காற்றுக்கு. எவ்வளோ பறவைகளுடைய சவுண்டு, காற்று சவுண்டு. காற்றே உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வரும். அதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அந்த அளவுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், சேஃபாக இருக்கும்ன்ற அர்த்தம் இருக்கும். சவுண்டுனா கூட ஆமாம், இதை போட்டு நடக்கும்போது கசகசன்னு சவுண்டு வரும். முன்னாடி என்ன வருதுன்னு தெரியாது. அப்போ என்ன நான் கழட்டிக்கலாம்னா மழை வந்தால் போட்டுக்கலாமா? இல்லை, இப்போ பிரச்சனை இல்லை, இப்போ போட்டுக்கிறோம். அப்படி சில டைம் அப்படி இருக்க டைமாக நம்ம வந்து பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் யானை இடிச்சு செய்யலாம். இதோ இங்கெல்லாம் யானையாண்டா மணி. டேய் அவர் தாண்டா சொன்னாரு இடிச்சு விட்டு மண் இடிச்சு எடுக்கிறதாமா அது. இந்த இடம், இந்த ஃபோட்டோ நீங்கள் நடந்துக்கிற எல்லா இடத்துல இந்த பாருங்க, அங்கே மண் அடிச்சிருக்கா, இதெல்லாம் யானை தான். அது நடக்கிறக்கா இருக்குங்களா? அது கீழே இறங்கி வந்து நம்ம அது நடந்த இடத்துல பார்த்தீங்களா எப்படி ஃபுல்லாக மண் இடிஞ்சிட்டு இருக்கா. சில இடங்கள்ல நம்ம ட்ரக் பண்ணும்போது லாங்கில் போகும்போது உப்பெல்லாம் கொண்டு போவோம். ஓகே, உப்பு போடுவோம். இப்போ யானை வந்து அதிக உப்பு வந்து அதிக விருப்பமாக இருக்கும். ஓகே, இப்போ அது கடக்கிற இடங்கள் எல்லாம் எடுத்து திங்க ஆரம்பிச்சோம். இங்கேயும் நடத்து போடுவோம். கிளைமேட்டு பயங்கரமாக இருக்கேனா என்றா பிரமிச்சு போய் நிற்கிறீங்களா? கண்டிப்பாக. அப்புறம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்ததே இல்லை. ஒரு டெப்த்து கூட நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இங்கே ரெஸ்ட் எடுப்போம், மிஸ்ட்லாம் போகிற வரைக்கும். ராம்பாட்டு, ஆனந்த யாழை அந்த மாதிரி தான் இருக்கும் ஏரியா. இதாக இருக்குது. தென்மலை எங்கே இருக்குது? ராஜபாளையம் கிட்டீங்களா? ராஜபாளையம் குற்றாலம் வரும் இல்லையா? ஆமாம்மா. குற்றாலத்துலேருந்து அச்சங்கோயில் ஆரியங்காவன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. அதுக்கு நேரம் மேலே. இப்போ இது வந்து என்ன டைம் வேணால் வரல. ஏன்னா இப்போ கூட ஏன்னா வந்தாலும் வரலாம். வரலாம். நாங்கள் போகும்போது எல்லா இடத்துல ட்ரக் பக்கத்துலாம் இருக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம போனோம் இல்லையா, அதே மாதிரி ரோட்லேயே முன்னாடியே இருக்கும். நம்ம கொஞ்சம் அந்த ஒரு கார்காரன் போன பற்றி அவன் பார்க்கல, நம்ம பார்த்துட்டு அவன் பார்க்கல காருக்காரன். அவன் நின்று பார்த்துருந்தானே பார்த்து அங்கே நைட்டு செலவு அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டே பண்ண சான்ஸ் அதான் இருந்திருக்கணும். ஏன்னா காரை ஒன்றும் பண்ணலை, ஆனால் யானை உள்ளே இறங்கி இருக்கு பார்த்தீங்களா? இல்லை, ஒரு நான் வந்ததுக்கு அப்புறமா இல்லை வரக்கு முன்னாடியே வந்து இல்லை அவர் பயந்துட்டுன்னு சொன்னாங்க இல்லையா அவரே. இந்த காரு போயிருந்துச்சு இல்லையா நம்ம வரும்போது. அதாங்க அந்த ஜீப்புக்கு அப்புறம் இல்லை ஃபாரஸ்ட் ஜீப் உள்ளே போனீங்களா? ஆமாம். அப்போ ஒரு கார் வந்து கோவிட் கார் வந்து இன்னோவாதான் சொல்லுங்க. ஆமாம். நார்மலாக செக் போஸ்ட் உள்ளே போய் வண்டி வராது. ஓ, அது ஏதோ ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்டவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. சைலெல்லாம் பார்த்து வாங்கடா. அல்டிமேட் கிளைமேட்டு. இங்கே தான் அட்டை அதிகமாக இருக்கும் இல்லையா? ஓகே, செடிக்குள்ளே நடக்கும்போது. பாம்பெல்லாம் எப்படின்னா இங்கே இங்கேயா? அப்பா 36 டைப்ஸு. அடேங்க அப்பா, சரியான வியூங்க. நல்ல நீக்கு ஒரு எக்ஸசைஸ். இந்த ஜிம்லேயே ஃபேட் பர்ன் உடம்பு குறைக்கிறதுனா இந்த மாதிரி மேட்டை தான் ஏற சொல்லுவாங்கண்ணா. ஜிம்லேயே இந்த நடக்கிறது இருக்குல்ல, அதுலேயே இப்போ வந்து மேட்டில் நடக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா அப்படி நடந்தோம்னா பெல்லி ஃபேட்ல இருந்து எல்லாமே சீக்கிரம் குறையும்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறதே அதுதான். அல்டிமேட் கிளைமேட்டுங்க. அப்பா கதிர், இது ஹெவன்ரா, சொர்க்கம் இது. மணி, நீ செத்தாலும் இங்கே வரமாட்ட. நீ நரகம் தான் உனக்கு. நரகத்தில் ஹையஸ்ட் போஸ்ட் உனக்கு. ஆனால் ஆக்சுவலாக இங்கே இருந்தால் பாயிண்ட்டுங்களா, வியூ பாயிண்ட். இதுக்கு அப்படியே போனோம்னா வராமட்டா இது வந்து மிஸ் பண்ண மாதிரி. நீ தான் தேனியில் ரூம் போட்டு அங்கேயே 3 நாள் இருந்துட்டு போகலான்னு சொன்னேன். சும்மா வீடியோ சொல்ல வேண்டியதுதான். என்னடா அருமையாக இருக்குடா உண்மையாலுமே. இது ஆக்சுவலாக வியூவாக இருந்தால் கூட நம்மளுக்கு இப்படி தெரியாது. கொஞ்சம் மிஸ்டாக இருக்கும் போது இந்த இடம் ரொம்ப ஹெவனிக்காக இருக்குது. வியூ வந்து இன்னும் நல்லா இருக்கும்ல பார்க்கறதுக்கு. நல்லா இருந்திருக்கும், ஆனால் இந்த கிளைமேட் இருக்காது. ஏன்னா இப்போ வியூ இப்போ சம்மர் அப்போல்லாம் வியூ தெரியும், ஆனால் மிஸ்ட் இருக்காது. ஓ, அடுத்த மாதம் விஸ்ட் ப்ளஸ் வியூ. ஓகே, ஆக்சுவலாக நவம்பர் தான் சீசன். நான் அடுத்த மாதம் வந்துடலாம். ஒன்றும் இல்லை மாம்ஸ், இங்கே ரெஸ்டாரண்ட் இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன்னா இங்கே இருந்துக்கலாம். யானை கால் பண்ணோமே சிக்கன் ரைஸ் கிவ் மீ. போகிற வழியில் இன்னொரு இந்த மாதிரி ஏதாவது நிற்கிற மாதிரி ஸ்பாட் இருக்குங்களா? ஓகே ஓகே மாம்சே, மணி தள்ளி விட்டுறலாமா? மாம்சே தப்பு இல்லை. மாம்சே இல்லை ஜவா. கதிர்க்குல மாம்சே, நீ பார்த்து வா. மாலை போடாமல் நீ சபரிமலை போகணுன்னு ஏதோ ஷார்ட்கட்டு. இங்கே விழுந்தானா அவ்வளோதான்.
குழந்தாய் நான் எங்கே இருக்கேன்? அதிசய பிறவில ரஜினி கேட்பான்ல, என்ன ஏன்டா கொன்னீங்க? இப்படி திரும்பி நேரே செல். மாம்சே ரொம்ப டேஞ்சர் இங்க பாரு. டே மணி ஆக்சுவலா ஐயோ இங்க பாரு சாமி ஜஸ்ட் மிஸ்ரா. விழுந்தினா கை தட்டுவ. ஏய் கீழப்பா ஜஸ்ட் மிஸ்ஸிங். நேரம் தெரிச்சிருப்பேங்க பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கு. இதுதான் நாங்கள் நடக்கிற வே. இது அந்த கல் இருக்கு பாருங்க, அங்கே சின்ன சின்ன கல். விட்றா, நான் தானே உங்களுக்கு டூர் கைடு. இப்போ உனக்கு பிடிச்சி கொடுத்துட்டு போனோம், இது என்ன சிம்பிள் மேட்ரு. வியூ பாயிண்ட் பாரு, அவங்களாம் பாரு எவ்வளோ உரமா நிற்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் ரமணி. ஆமாம் இல்லைடா, நம்ம பசங்கடா, கீழே விழுந்தா கம்பி கிம்பியை பிடிச்சி மேலே வந்துடலாம். செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. ஓயோ பாபா, சரியான வியூ பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து பார்த்தா சபரிமலை தெரியும். பட் இப்போ மிஸ்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் சரியான வியூங்க. கிளைமேட்டே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், வா வேறு லெவலில் இருக்குங்க கிளைமேட்டு. சான்ஸே இல்லைங்க. லைஃப்பில் நாங்கள் ரெக்ரெட் பண்ணாத ஒரே ட்ரிப்பு கவி ட்ரிப்பு தாங்க. பக்காவாக பிளான் போட்டு எக்ஸ்பெக்டேஷன் அது மீறி இருக்குங்க. ஏண்டா இப்போ சூப்பராக இருக்குங்க. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? உயிரோடு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு இங்கே உயிரோடு இருக்கலாம், கீழே போனால் சொர்க்கத்தையும் பார்த்துக்கலாம். ஒரு வழியாக இந்த இடத்த பார்த்து முடிச்சாச்சு. பாருங்கள், தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்த இடம். ஸோ இப்போ அடுத்து அப்படியே இது கீழே இறங்கிட்டு இருக்கோம் ட்ரெக்கிங்க்கு. சத்தியமாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் த ஹெவன்லி ஃபீல், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒருத்தங்க என்னடா என்னை பற்றி குசு குசுவாங்க, ஒருத்தர் இல்லாட்டி போதுமே அவனை படி இந்த ஷூ வச்சிருக்கு அவங்க போனது பாத்திரா. ஆக்சுவலாக இன்னும் ஐயோ வழுக்குது, அடி வாயை திறந்த பேசலான்ட்டு வழுக்குது. டேய் டேய், நான் செத்தாலும் இந்த கேமரா கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துருங்கடா. பாவீங்களா, எந்திரிச்சா நானே காப்பாத்தி பண்ணா, அதுக்குள்ள இவ்வளவு பொறாமையா இருக்கீங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நம்ம போட்டு வந்திருக்கிற ஷூல கிரிப்பே இல்லடா மணி. கதிர் ஷூ இது ட்ரெக்கிங் ஷூ ஓகேயா, ஆனால் அதுலேயே அவனுக்கு வழுக்குதுன்னா அப்போ பார்த்துக்கோ. கிரிப்பெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கு. எங்க ஆண்டாடி தண்ணிக்கு உருவாகுறது அப்படியே இங்கிருந்து. நல்ல தண்ணி தான் குடிச்சுக்கோ. நெக்ஸ்ட் வீக் மணி பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் கிடப்பான். எது சவுண்டு கேட்குது? வராங்களா? பா செம்மையா இருக்குங்க வாட்டர். தண்ணி ஸ்வீட்டாக இருக்கு. ஊத்துன்னு மென்ஷன் பண்ணுறேன். நல்லா ஊற்று தண்ணி கவனத்துடன் குடிக்கவும். ஓ
நம்ம மூணார்ல ட்ரெக்கிங் வீடியோ எடுத்தோம், ஞாபகம் இருக்கா மணி? டேய் நம்ம போனோம்லடா ஃபர்ஸ்ட் டைமா. அப்ப நீ இருந்தியாடா? காடு செகண்ட் இயர் அப்ப. டேய் மலை ஏறுதுன்னு சொல்லுவோம்ல, அப்ப நீ இல்லையா? ஓகே அப்ப நாங்க தான் போனோமா? ஃபைன் அரியர் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்த மாம்சே என்னடா பேசுற? கோல்டு மெடலிஸ்டா? கோல்டு மெடல் தான்டா, நான் இல்லைன்னு சொல்லியே. என்ன காலையில ஒரு எக்ஸாம் மத்தியானம் எக்ஸாம் எழுதுவோம். 30 நாள் கரெக்ட். அதாவது ஹால் டிக்கெட் டபுள் பேஜ் வாங்கின ஒரே ஆள் நீ தான், சரியா? This is an unwanted statement irrelevant to the current situation. இது என்னடா இது டிஃப்ரெண்டா இருக்கு. இது கால் தடம், ஏன்னா ஷூ தடம் மாதிரி தெரியல பாரு. எக்ஸாக்ட்லி இதான் சொல்றேன். மாடு பைசன் நடந்து போன மாதிரி இருக்கு. இது சீரியஸாங்க. இந்த எனி டைம் இந்த இடத்துல அனிமல்ஸ் வரலாம், அனிமல்ஸ் போயிருக்கலாம். ஸோ வந்துச்சுன்னா நம்ம லக்கு அண்ட் அந்த சினாரியோ நமக்கு எப்படி இருக்கோ அதை வேஸ்ட் பண்ணி தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் நம்ம. இங்கே பாருங்க, நான் சொல்ல இது பாருங்க சீரியஸாக கால் தடம். அது மாடோடது பைசனோடதுன்னு நினைக்கிறது. இங்கே ஒரு ட்ரெக்கிங் பார்த்த போது மாம்ஸ் பைசன்னா, டேய் எனக்கு பயமா இருக்குடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? காடு கடைசியா நான் தான் வரேன். நான் வரேனா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. இங்கே பாருங்க, இந்த சைடு தான் போயிருக்கு அனிமல். ஏதோ அனிமல் போயிருக்கு. எங்க கெஸ்ட் வந்து பைசன். மோசமான கேங் ஒருத்தாங்க ட்ரெக்கிங் வந்திருக்கானுங்க, ஓடி ஒளிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வரைக்கும் இந்த மிலிட்ரியில் இந்த ட்ரைனிங்கில் இந்த பிளான் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் காட்டுக்குள்ள, அதாவது மோரிஷியஸ் ஃபேமிலியில் மோரிஷியஸ் ஃபேமிலி யூஸ் பண்ண முடியாது. அல்லாத பிளான்ட்ஸ்னு வரும்போது இதை யூஸ் பண்ணலாம். இப்போ காட்டுக்குள்ளே தண்ணி நமக்கு வந்து தண்ணி இருக்குமாண்ணா? தண்ணி வெட்டினால ஒவ்வொரு ட்ராப்பாக வரும். தண்ணி நமக்கு திகையில அப்படின்னா அந்த டயத்துக்கு இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதில் காட்டுறாங்களா, அதே மாதிரி தான் இது வந்து நான் எங்களுக்கு ட்ரைனிங்லேயே இருந்தது. லைவ் ஸ்டடிலன்னு சொன்னால் நம்ம கவர்னருக்கு ஏடிசி இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அவரை நான் அட்டன் பண்ணியிருக்கோம். அவர் வந்து எங்களுக்கும் இது பண்ணார். எத்தனை அட்டை இருக்குமோ. இதில் யானை வருமானா? நம்ம தான் போகிற கஷ்டப்படுற யானை அசால்ட் பண்ண. அது அப்படியே வே கிரியேட் பண்ணிட்டு போகும்டா மணி. இவ்வளோ தூரம் அந்த இங்கே ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை இந்த மரத்துல எல்லாம் ஏன் மண்ணு வந்துருக்கு? யானை வரச்சிட்டு. ஓகே ஸோ இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் வந்ததில் இந்த இடம் மட்டும் ப்ரௌனாக இருக்காமா. ஏன்னா இந்த இடத்துலலாம் யானை அப்படியே உரசிட்டு போயிருக்கு. இங்கே பாருங்க, இதிலெல்லாம் இருக்காது, பட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக இருக்குது. அதோட ஸ்கின் நல்லா இடிச்சிட்டு இந்த வழியில் போயிருக்கு. இதெல்லாம் வெத்தலை செடி மாதிரி இருக்குது பாருறா ரைட்டில். இங்கேயும் போயிருக்குடா பைசன்ஸ். இங்கே பாரு. ஆமாம், சரியான சீன்றது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே பாரு யானை சாணம் பா. இப்போ போட்டிருக்கு. எனி டைமிங் இருக்கலாம்டா. பட் ஸ்டில் பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்லடா மணி. இதில் கூட ஏறி போயிருக்கு அந்த சைடு. அதான் கசகசன்னு போயிருக்கு. ஓகே, ஆமாம் ஊருக்கே போகிறேன். கேர்ஃபுல்ரா காடு. கிரிப்பே இல்லைடா இதில். பாடா ரோட்டுக்கு வந்தாச்சுங்க ஃபைனலி. அதை ட்ராக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் மில்க் வரும். அந்த மில்க் வந்து பார்த்தீங்கன்னா நைல்ஸ் கிளியர் பண்ணும், ஷார்ப் பண்ணும், ஏரியா மார்க் பண்ணும். அதான் டெரிட்டரி. வேற ஒரு டைகர் வந்து அதுக்குள்ளே வராது. ஏன்னா அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே எந்த டைகர் அந்த ஃபுட்டை வந்து அதான் கவுண்ட் பண்ணும். அது எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அது மட்டும் தான் அந்த இதுக்குள்ளே இருக்கும். அப்போ கிராமத்துக்குள்ளே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான டைகர் இருக்கு இல்லையா, ரொம்ப எதுவுமே பண்ண ஓல்டான டைகர், அது வேட்டையாட முடியாது. அந்த டெரிட்டரி விட்டு வெளியே வந்து தான் ஆகும். வெளியே வரும்போது வந்து நம்ம வீடுகளில் உள்ள ஆடு மாடுகளை, ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாக ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, ஈஸியாக ஃபுட் அப்படியே ஒரு ஆப்ஷன். இதை தாண்டி நம்மளுடைய ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, இந்த ஊட்டி சில இடங்கள்ல வந்து வயநாடு இந்த மாதிரி சில இடங்கள்ல மக்கள் காடை ஏறி பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க, கிருஷி பண்றாங்க, வயல் மாதிரி வைக்க ஆரம்பிக்கும். என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய இடத்துல போய் தான் நம்ம வந்து பயிரிடுறோம். ஓகேவா, இந்த விவசாயம் பண்றதுனால அந்த இடத்துக்கு அது தேடி ஃபுட்டை தேடி மானு காட்டு மாடெல்லாம் வருது. அதனுடைய ஃபுட்டை தேடி அந்த கயிறு வருது. இப்படிதான் வந்து 2 ஆப்ஷன்ல ஊருக்குள்ள வரும். சூப்பர்ண்ணா. காய்ஸ், கடைசியில் அண்ணனோட நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் கவ்வி ரிலேட்டடாக எனி கொஸ்டின்ஸ், எனி ஸ்டே எல்லாமே A to Z சார் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு. மழை வேற வருது. கண்டிப்பாக வந்து நீங்கள் கவிக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இவரோட நம்பரை நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணிட்டு வாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் அட்டையை லிசன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியாது, வந்து பண்ண முடியாமல் போயிடும். இது ஜஸ்ட் கொஞ்சம் பிளட் குடிச்சு கீழே விழுந்துடும், ஸ்கின் உள்ளே போகாது. நிறைய பேர் என்ன ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கறதுனால உள்ளே போயிடுமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த படத்தெல்லாம் தேவையில்லாமல் காமிப்பானுங்க. ஆமாம், இது வந்து ஜஸ்ட் பிளட்டை குடிச்சு கீழே விழுவக்கூடியது. ஆனால் அது காட்டுக்குள்ளேயே சில அட்டை எடுக்க முடியாமல் இருக்கலாம். அது எப்படி எடுப்பீங்க? அதுக்கு நம்ம உப்பு வைக்கிறோம். ஓகே, இந்த ஃபயர் வைக்கணும். இந்த தேனியில வந்து ஒரு குரூப் ட்ரக்கிங் கொண்டு போயிருந்தாங்க. ஓகே, அப்போ அவங்க வந்து வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா தீ வச்சு பற்ற வச்சிருந்தாங்க.
அது வந்து ரியலாக சொல்ல போனோம்னா தேவையில்லாத ஒரு ஆன்சர்னு கூட நம்ம சொல்லலாம். கொஸ்டின் ஆன்சர். அதாவது எப்படின்னா நீங்கள் தீ பற்ற வச்சு வைக்கும்போது தவறுதலாக அந்த தீ வந்து கீழே விழுந்து காட்டை அழிக்க ஆரம்பிச்சிடும் ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு அட்டைக்கு நீங்கள் ஒரு ஃபயர் பற்ற வைப்பீங்க. எத்தனை ஃபயர் வைப்பீங்க? இப்போ மே மாதம் வந்து ரொம்ப ஹீட் இருக்கும் இல்லையா, அந்த டைமே லீச் இருக்க இடங்கள் இருக்கு. அப்போ இந்த டைம் எவ்வளோ லீச் இருக்குன்னு பாருங்க. நீங்கள் ஒரு 20 நிமிஷம், ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு ½ அன் ஹவர் உள்ளுக்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் கையில் ஒரு 100-200 லீச்சுக்கு மேலே ஏறும். எவ்வளோ? 100-200. அப்போ கொய்ய எத்தனை பற்ற வைக்க முடியும்? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து உப்பு போடுறத வெட்டும் பெஸ்ட். சிலவங்க மூக்கு பொடி இந்த மாதிரிலாம் சம்மந்தப்பட்டது போடுவாங்க. சிட்ரஸ்னா எலுமிச்சை பழம் அந்த மாதிரி அதெல்லாம் செட் ஆகாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை இல்லாத டைம் நல்ல பிளான் சொன்னோம். இப்போ நீங்கள் நல்ல பிளானோட ட்ரெக்கிங் பண்ணணும், வைல்ட் லைஃப் பார்க்கணும், காட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அவங்கள வந்து உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா ஷூவில் நீங்கள் தண்ணி கண்டிப்பாக தெளிச்சிருக்கோம். நல்லா கிடையாது. ரெயின் சீமையில் சம்மர் அந்த ரெயின் முடிஞ்சு அந்த ஸ்டார்டிங் நல்ல சீசன் ஸ்டார்ட் ஆகிற டயத்தில் வந்து நீங்கள் உள்ள ட்ரக்கில் பண்ணும்போது ஷூவில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி சாக்ஸ் கொடுப்பாங்க. சாக்ஸ் மேலே ஃபுல்லாக தண்ணி ஆகிக்கிறது, ஃபுல்லாக நல்லா நனைச்சிடணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம உள்ள பேண்ட் வச்சிருக்கோம், மேலே ஃபுல்லாக நனைச்சிட்டு அதுக்கு மேலே சுற்றி ஃபுல்லாக உப்பு தேய்ச்சிடணும். ஷூ இதுல வந்து உப்பு தேய்ச்சிட்டீங்கன்னா எந்த காரணம் கொண்டு அட்டை மேலே ஏறி வராது. அப்ப நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணவே தேவை. நம்ம பாட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம இல்லைன்னா ஒரு லட்சம் ஏறும்போது நம்ம செலவு ஒன்று எடுப்பாங்க, அங்கே நிற்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம், பேனிக் ஆவாங்க, சேஃப்டிக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். சில பக்கம் வந்து அட்டை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. ஆமாம்மா, அது வந்து அந்த கெட்ட ரத்தத்தை மட்டும் உடம்பு ஃபுல்லா எடுக்கணுமே. கதிர் கண்ணியின் படத்துல மாதிரி எடுத்து வீசணும். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ். தமிழ்நாட்டில் எப்படா கடைசியா நல்ல படம் வந்தது? நீங்களாவது நல்ல படம் கொடுங்க. கேரளால தான் ஃபுல் ஹிட் வந்துட்டு இருக்கு. ஏன்டா நீ வேற. கேரளால த்ரில்லர் மூவிலாம் அப்படி இருக்கும், வேற லெவல். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அண்டர் ரேட்டட்னா கேரளா தான். கேரளா படம் ஒரு படம் பார்த்தேன். இல்ல கேரளா படம் சூப்பர் படம். ஏன்னா பேரல் படிச்சிருவாங்க. கேரளா படம் எங்கடா கோயம்புத்தூர்ல உனக்கு போட்டுருக்காங்க. இப்போ எல்லாமே ஓடிடிலே வருது. சில மூவிஸ் வந்து கேரளா சம்மந்தப்பட்டு எடுக்கிறதா நான் பார்த்துருக்கேன். எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இப்பயும் சில இது பார்த்தீங்கன்னா நமக்கு கவுண்டமணி, செந்தில், அப்புறம் போனா வடிவேலு, இப்படி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாட்டில் எப்படா கடைசியா நல்ல படம் வந்தது? நீங்களாவது நல்ல படம் கொடுங்க. கேரளால தான் ஃபுல் ஹிட் வந்துட்டு இருக்கு. ஏன்டா நீ வேற. கேரளால த்ரில்லர் மூவிலாம் அப்படி இருக்கும், வேற லெவல். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அண்டர் ரேட்டட்னா கேரளா தான். கேரளா படம் ஒரு படம் பார்த்தேன். இல்ல கேரளா படம் சூப்பர் படம். ஏன்னா பேரல் படிச்சிருவாங்க. கேரளா படம் எங்கடா கோயம்புத்தூர்ல உனக்கு போட்டுருக்காங்க. இப்போ எல்லாமே ஓடிடிலே வருது. சில மூவிஸ் வந்து கேரளா சம்மந்தப்பட்டு எடுக்கிறதா நான் பார்த்துருக்கேன். எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இப்பயும் சில இது பார்த்தீங்கன்னா நமக்கு கவுண்டமணி, செந்தில், அப்புறம் போனா வடிவேலு, இப்படி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. காமெடிக்குன்னு ஒரு சீனே தனியாக வாங்கியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி இல்லை. கேரளாவில் நீங்க அப்படி இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அந்த கதையிலே ஆன் த வேலே இருக்கும் காமெடி. அது உள்ளுக்கு அந்த கல்ச்சர் மாதிரி அப்படி வந்து இந்த ஸ்கிரீன் பிளேனா அது அவங்க வந்து கவுண்டமணி செந்தில் இருக்கும்போது கேரளா வந்து இந்த படத்துக்கு அமர்வுனா ஒண்ணுமே இல்லை. அது வந்து சூப்பரான படம். நம்ம இதில் தமிழ்ல சூப்பரான. ஆக்சுவலா 90s வரைக்கும் மலையாளம் வந்து சூப்பரா இருந்துச்சு. 90sல இருந்து 2000 இப்போ வரைக்குமே 10 வரைக்கும் மலையாளம் கொஞ்சம் டவுன் இருந்துச்சு. 10ல இருந்து திருப்பி பூம் ஆயிடுச்சு. கவுண்டமணி செந்தில்லாம் இருக்க வரைக்கும் தமிழ் மூவி தான் சூப்பரா இருந்துச்சு. இங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அப்படி இல்ல மணி, உனக்கு தெரிஞ்ச எத்தனை கேரளா படம் தமிழ்ல ரீமேக் பண்ணிருக்க படம் பார்க்காத நீ வந்து சொல்லக்கூடாது. அது வந்து நீ பேச்சுக்கு சொல்லலாம், ஆனா ரியாலிட்டி என்னன்னா 90sல இருந்து 2000 அந்த ஏர்லி 2005-10 வரைக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் தானே சூப்பர்ரா. 90s மணிச்சித்திரத்தாளு, நண்பன், மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன். எத்தனை படம் எல்லாமே பார்த்தோன்னா மலையாளத்துல இருந்து தமிழ்ல தான் படிச்சு இது பண்ண நடிச்சாரு. மலையாளத்துல தான் நடிச்சாரு. அதாவது நல்லா இருக்கிற தண்ணியில கல்ல போட்டு குட்டையை குழப்பிட்டு நீ போகலாம். பூவலகுதியில் ஆமாங்க, அதான் வந்து ஏலக்காய். ஓகே ஓகே. ஏலக்காய் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, மரம் மேலே காய்க்கும், மரம் மாதிரி இருக்கும்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளான்டு மஞ்சள் செடி மாதிரின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1 மீட்டர் லென்த் 2 டைரக்ஷன் 1.5 ஃபீட் ஹோல் பண்ணுவாங்க. அதில் வந்து ட்ரையல் ஸ்கவுட் அவங்க வந்து குழிக்குள்ள போடுவாங்க. ஓகே ஓகே. குழியிலேருந்து போடுற மண்ணு எடுக்கிற மண்ணு யூஸ் பண்ண மாட்டாங்க, புது மண்ணு தான் போடுவாங்க. ஓகே, ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்காக. ஓகே. அப்புறம் சிங்கிள் பிளான்ட் வைப்பாங்க. 6 மந்த்துக்கு அப்புறம் இவ்வளோ பெருசாயிடும். ஸோ அதுதான் கரெக்டுங்களாண்ணா? அந்த இது இருக்குது பார்த்தீங்களா இந்த, ஓகே ஓகே, அதுதான் ஏலக்காய் செடி. ஓகே ஓகே. ஓ, இது பேர் ஏஞ்சல். இது டச் பண்ணால் ஒன்றும் ஆகாதுடா.
6 மணிக்கு மேலே இதை ஆன் பண்ணி விட்ருவாங்க நாங்கள் இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம். யாரு கிறிஸ்டின்? இந்த இதோ காடு வாடா. கெல்வின் மைக். இல்ல அவரு தெரிஞ்சு பேர் ஆதார் கார்டில் கேட்டாங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா குந்திரிக்கைன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். தமிழில் நம்ம சாம்பிராணி எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது 3 கிஃப்ட் கொடுப்பாங்க. 3ல் 1 வந்து இது. இன்னைக்குள்ள கோல்டுக்குள்ள மார்க்கெட் தான் அன்னைக்கு இதனுடைய மார்க்கெட். ஓகே ஓகே. இன்னைக்கு வேலைன்னா சில கேரளாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைசஸ் தான். இப்போ நம்ம இந்த ரூட்டில் வந்ததுனால நான் வந்து உங்களுக்கு காட்டலை. இதே கீ ரூட்டில் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து திருப்புளி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸு, மிளகு, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காட்டு கருவேப்பிலைன்னு சொல்லுவோம். காட்டு கருவேப்பிலை இவ்வளோ பெரிய இலையாக இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள்? இல்லை நம்ப முடியல. இவ்வளோ பெரிய இலை இருக்குது. நான் வேணுமா கூட எடுத்து ஃபோட்டோ எடுத்து இருக்குன்னு நினைக்கிறேன், காட்டுறேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னமன், கருவேப்பட்டை, இந்த மாதிரி 360 மெடிசினல் ட்ரீஸ் இங்கே காட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது யாருமே எடுக்கல மாட்டாங்க. நிறைய பேர் வந்து தேன்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே. தேனெல்லாம் கிடைக்குமா? அந்த கீழே அந்த ஒரு ஷாப் இருக்குது, அதில் கிடைக்கும். அதெல்லாம் ஒரிஜினலானா? இல்லைடா, இந்த ஏலியன்ல இந்த ஹிருத்திக் ரோஷன் படத்தில் ஜாதுன்னு வரும்ல, பார்த்துருக்கியா? இருக்கும்ண்ணா. ஆனால் நீங்கள் எப்படி இங்கே மட்டும் நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை வேகமான்? ஓகே ஓகே. வேற எங்கே கேட்குறாங்க பண்ணுவோம். ஓகே. என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ உங்களை அட்டன் பண்ணுறேன். என்னோட கெஸ்ட்டு எந்த காரணத்தை கூட அவங்ககிட்ட நம்ம கோவப்பட்டு பேசுகிறதோ இதோ இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம லைஃப்பில் ஒரு டைம் 2 டைம் தான் பார்ப்போம். ஸோ உங்களுடைய ஹோல் லைஃப்பில் ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் கெவிக்கு வர்றது. ஸோ அந்த ஒரு நாள் வந்து என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். கரெக்ட். ஸோ நான் என்னுடைய சைட்லேருந்து எந்த காரணத்தை கூட மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குற ஆள் நான். ஏன் அப்படின்னா அப்படி வந்துச்சுன்னா அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கெஸ்ட்டோடைய அன்னைக்கு அந்த ஹோல் டே ப்ரோக்ராம் பண்ண முடியாது போயிடும். அதனால அவங்க அந்த லைஃப்பில் அன்னைக்கு ஒரு நாள் சின்ன ஒரு இதாயிரும், அது திருப்பி கிடைக்காது. அந்த லைஃப்லேயே அந்த ஒரு நாள் திருப்பி ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ எந்த காரணத்தை கொண்டு என் சைட்லேருந்து ஒரு மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்பெஷலாகவே தான் பண்ணுவோம். ஓகே. பட் சில கிளைமேட் சுச்சுவேஷனில் மட்டும் நமக்கு ஓகே மாற்ற வேண்டியது வரும். ஆனால் இல்லை, சீரியஸாக நீங்கள் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நேற்று போட்டிங் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டு போனது வந்து நாங்கள் வந்து லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு இது பார்த்ததே இல்லை. போட்டிங்கும் போயிருக்கோம், ட்ரெக்கிங் போயிருக்கோம், நான் என்ன சொல்கிறது நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். பட் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ரியலாக ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க. அதுலேயே இன்னொன்று இருக்குது, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்க, ஓகே ஸ்பெஷலாக பண்ணி தரேன் வேறு. ஓகே. அதை ரூட்டும் அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். இப்போ இன்னைக்கு போனோம் இல்லையா, அங்கே ஒரு இடத்துல அனகொண்டா மூவிஸில் போட்டிங் போவாங்க, அந்த மாதிரி சில இடங்கள்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ நம்ம ஒருத்தவங்க இப்போ வந்து இப்போ நீங்கள் கெவி வரணும்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், தெரிஞ்ச கைடு இருக்கான்னு பார்க்கணும். எங்கேயுமே எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பிளான்ல யாருக்குமே தெரியாது. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி ஸ்டடி பண்ணணும். இப்போ அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு ஒரு ஆள் வரணும்னா இந்தியாவுக்கு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி எங்க போறோம் என்ன செய்யறோம் அப்படின்னு. அப்போ நம்மளும் அதே மாதிரி போது அதை பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். கரெக்ட். நான் அதுக்கு உண்மைதானே. ஏன்னா நம்ம ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னா அங்க ஒரு நம்பர் கிடைச்சு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு. ஆமா கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மட்டுமே நமக்கு ஒரு 15-20 பேர் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் மந்த்ல வேணுமா எந்த டேட்லன்னு. அவங்க சொல்றாங்க நம்மள எந்த டேட் நீங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. சிலவங்க கெஸ்ட் லீவ் கிடைக்கிறத தான் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்து சில கெஸ்ட்டு நம்ம என்னைக்குப்பா அவங்களுக்கு நல்ல கரெக்டாக இருக்கும் அன்னைக்கு சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. கரெக்ட். இப்போ நாங்களே இப்போ வரோம்னா நெக்ஸ்ட் டைம் வரோம் இல்லை யாராவது தெரிஞ்சவங்களே ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் நம்பர் கொடுத்துட்டோம்னா நீங்களே சொல்லலாம், தேர்ஸ்டே புக் பண்ணாதீங்க, ஃப்ரைடே புக் பண்ணுங்க, அந்த டைமில் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். கிளைமேட் நல்லா இருக்கும், க்ரௌடு கம்மியாக இருக்கணும். இப்போ வந்து சிலப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே டவுனுக்குள்ளே இருப்பீங்க. ஸோ டவுனுக்குள்ளே இருந்துட்டு நம்ம உள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ள நான் வரேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னோட சிஸ்டர் வந்து டவுனில் இருக்காங்க. ஓகே. அங்கே போனா எப்படி நடக்கணும்னு வரைக்கும் அவங்க தான் சொல்லுவாங்க, அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா அங்க வந்து ஸ்பீடு லைஃப் வந்து ஸ்பீடா போயிட்டு இருக்கு. கரெக்ட். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மூவ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் இங்க உள்ளுக்கு. இங்க வந்து நம்ம எந்த இடத்துல எங்க ஸ்லோவா போகணும், எங்க பார்த்து நடக்கக்கூடியது இதெல்லாம் வந்து நம்ம சொல்லும் போது அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா வந்து சேஃபா இருக்கலாம். இப்போ இனி நெக்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா வந்து உங்க நம்பர் எங்க கிட்ட இருக்கு.
கால் பண்ணிட்டு கண்டிப்பா வேகமான் மூணாறு ஏன்னா மூணாறு எல்லாமே ம். உங்ககிட்ட கால் பண்ணிட்டு எந்த இடத்துல ஸ்டே பண்ணலாம், ஃபேமிலியா வந்தா இது கரெக்டா இருக்கும், குழந்தைங்களோட வந்தா இல்ல பேச்சுலர்ஸா எங்களை மாதிரி வந்தா இது கரெக்டா இருக்கும், அதெல்லாம் அதாவது கேட்குறேன். இப்போ ஒரு மூணார் எடுத்தாலும் ஆ. இப்போ கும்ளி எடுத்தாலும் ஆ. அதாவது கும்ளினா தேக்கடி, ஆ. அதே மாதிரி வாகமன், ஆ. இந்த 3 இடத்த சூஸ் பண்ண எனக்கு தெரிஞ்ச நான் மிடில் இந்த ஒரு இடத்துல இருக்கேன். ஆ. இந்த இடத்த சூஸ் பண்ணா என்னைக்குமே டவுன் உள்ளுக்கு போகாது, Correct. இல்ல, டவுன்ல ஸ்டே பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா ம். நாங்க மூணாறும் போயிருக்கோம், ஆ. எல்லா இடத்துக்குமே போயிருக்கோம், எங்க சொல்ல கொடைக்கானல் போயிருக்கோம், எல்லா ஒரு ஹில் ஸ்டேஷனும் போயிருக்கோம், அங்கேயும் ட்ரெக்கிங் கூட்டு போவாங்க, எல்லா இடத்துல எல்லாமே இருக்கு. ம். ஆனமலை, பொள்ளாச்சி ஆனமலை ஆமா. ஆ. எல்லாமே இருக்கு. பட் இந்த ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே நம்ம அந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒரு ரியல் ஃபாரஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. நீங்க வந்தோடனே சொன்னீங்களா போட்டிங்ல ம். ஒரு பிளாஸ்டிக் இருக்காதுன்ட்டு, ம். இது எந்த ட்ரெக்கிங் ஏரியா போனாலும் அங்க கொஞ்சமாவது பிளாஸ்டிக்ஸ் இருக்கும், ம். இருக்காது இங்க இருக்கும் இல்ல, இங்க இல்ல இருக்காது. இருக்காது. So, அந்த அளவுக்கு ஒரு ப்ரிசர்வ்டா மெயின்டைன் பண்றீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட், ம். நீங்கள் ஃபாரஸ்ட்ல மட்டும் இல்லை பிளாஸ்டிக் இது நீங்கள் பண்றது. கிளியர் பண்ணக்கூடியது நம்மளோட வீட்டுகள்லையும் சரி. மெயினாக வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோன்னா அடுத்த ஜென்ரேஷனாவது பிளாஸ்டிக் இல்லாமல் நல்ல ஒரு இதா இருக்கும். ஹோல் லைஃபாக இருக்கும். அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதில் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஸ்டடி பண்ணாதான் அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்ற முடியும். காப்பாத்த. இப்போ இன்னைக்கே வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம லைஃப் பார்த்துக்கலாம் அப்படின்னு போனதான் ம். வந்து அடுத்த கவர் பண்ண முடியாது. இதே டவுனுக்குள்ள நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ வேற ஒன்றும்னா பிறக்கிற குழந்தைக்கு வந்து தெரியாது நம்ம குடிக்கிற பால் பசும்பால் வந்து அதில் பிளாஸ்டிக் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அது எப்படி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் கூட சொல்லலாம். ம். என்னன்னா அந்த மாடு வந்து பிளாஸ்டிக் சாப்பிடுது, அதுக்கு தெரியாது நம்ம போட்ட பிளாஸ்டிக் அது சாப்பிடுது. நான் என் கண் கொண்டு பார்த்துருக்கேன். ஏன்னா என் அண்ணாவோட மாடு, வீட்டுக்கு போகும்போது பன்னி, டாக் ஆமா அது பிளாஸ்டிக் சாப்பிட்ருது. ஏன்னா உப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால அது சாப்பிட்ருது. அந்த பாலை தான் நம்ம பிள்ளைய குடிக்குது. சரிங்களா? ஒன்றுமே தெரியாத ஒரு விவரம் தெரியாத வயசில் அந்த பிள்ளை வந்து அந்த பாலை குடிக்குதுன்னா அந்த அளவுக்கு நம்ம சைட்லேருந்து உண்டாகிற மிஸ்டேக் தானே. மோஸ்ட்லி எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா இந்த குப்பை போடுறது அப்படின்றது வந்து ஒரு மேஜர். இப்போ ஃபாரின்லலாம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பயங்கரமான ஃபைன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். குறை சொன்னீங்க. ஃபாரின்ல வந்து நம்ம ஒரு பூமர் சாப்பிட்டாலும் இங்கே கண் கொண்டு இங்கே பார்த்தேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலும் அந்த அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. எங்கே வேஸ்ட் பாக்ஸ் இருக்கோ அங்க போடுறாங்க. ஒன்று. இதே டேரக்டர் ராம் சார் வந்துடுது, ஆ. அவர்கிட்ட நான் அட்டன் பண்ணும்போது அவரும் அதே மாதிரி தான். அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம், அவரே அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் போடக்கூடாது. அதே மாதிரி வந்து அவர் என்ன சொன்னார்னா, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்காக அங்கேயே சொல்லி அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டிருந்தாங்க. அப்படியே பிளாஸ்டிக் இருந்தால் கிளீன் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வந்து கேட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். கரெக்ட் தானே. பிளாஸ்டிக்ன்றது நம்ம இண்டிவிஜுவல் இது. ஆனால் இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு என்னதான் ஊரில் அப்படி பழக்கமாக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம போடவே தோண மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை போட்டு நம்மளுக்கு ஒரு கில்ட்டியாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் போட்டோம்னா நம்மளுக்கு சில லோக்கல்ஸ் வந்து இது பண்ணி விட்டுருவாங்க. நம்ம அவங்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களா போய் எடுப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம ஊரில் எங்கேருந்து பிளாஸ்டிக் இதாகுதுன்னா அந்த ஒரு ஆல்கஹால் குடிக்கிற இடத்துல இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து அதுதான் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் சிகரெட் டப்பா போடுறது, அது போடுறது, இது போடுறது, ஸ்விங்கம் போடுறது அப்படின்ட்டு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 2 days. இப்போ 2 daysல வராங்களா? அவங்களுக்குலாம் என்ன மாதிரி பிளான் இருக்கு? இதே தானா? 2 days இருக்கு, 3 days இருக்கு, 4 days இருக்கு. ஓகே. இங்கே கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ இதே கேம்ப் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுன்னா நம்ம வந்து கேம்பில் வந்து அங்கே 1 day இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ப்ரைவசி இருக்கும். ப்ரைவசி இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா அந்த 10 பேர் மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அதை வந்து நைட்டு கேம்ப் ஃபயராக எல்லாமே ஃபுட்டுலேருந்து உங்களுக்கு நமக்குன்னு தனியாக ஒரு குக் இருப்பாங்க, ஒரு வாட்சர் இருப்பாங்க, கைடு இருப்பாங்க. எல்லாம் அது தனி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஓகே. நான் அந்த KFDC வெப்சைட்ல பார்த்தேன், கேம்பிங்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா காசு மீன்ஸ் அந்த ரூமுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலாம் சேர்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் அது ஒர்த்து தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த சீசன் ஆயிடுச்சு, இந்த இது இல்லைன்னா ட்ரக்கிங் வந்து அந்த லாங் ட்ரக் போவோம். அங்கே அந்த ஸ்பாட்டில் வந்து அதை பார்ப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங்கிறது வந்து அந்த கேம்ப் சைட்டுக்கு வழியே தான் பாஸ் ஆகி வருவோம். ஸோ அதில் லாங் ஒரு 3 மணி நேரம் நடப்போம். நம்ம ஃபாரஸ்ட் உள்ளுக்கு 3 மணி நேரம் ட்ரக்கிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது இப்போ இந்த ஸ்பாட்லேருந்து வேணும் கொண்டு போகிறதுக்கு டென்ட்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே. ஸோ அதனுடைய காஸ்ட் அப்படி இருக்கும். ஏன்னா ஒரு மிலிட்ரி போய் ஒரு கேம்ப் அடிச்சா இப்படி இருக்கும். அந்த மாதிரி கேம்ப் அடிப்பாங்க. இப்போ நமக்குன்னு கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு ஒரு வாட்சர், ஒரு குக்கு தனியாக நிப்பாட்டுவாங்க. இதெல்லாமல் கைடு கொடுத்துல வருவாங்க. நீங்கள் எத்தனை பேர்? 10 பேர்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் இருக்கீங்க, ஒருத்தவங்களுக்கு 2 பேர் இல்லை 3 பேர் படுக்கிறது மாதிரி டென்ட் அடிப்பாங்க. இப்போ இந்த டென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க அது எல்லாமே இங்கேருந்து போகணும். ஸோ ஒரு வண்டி நிறைய உள்ள சாதனமே 1 கிலோமீட்டர் அவங்க தூக்கி கொண்டு போய் அங்கே எல்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணி. நாங்கள் தூக்கணுமா இல்லை கூட இல்லை நம்ம அங்கே போனால் போதும். அவங்க இல்லை கரெக்டாக நீங்கள் கேட்டது சில கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். அப்போ வந்து இங்கேருந்து ஆளு கூட போவாங்க, போகிற வாட்சரும் குக்கும் எல்லாத்தையும் சிலப்போ ஹெல்ப்பர் அனுப்புவாங்க. அவங்கெல்லாம் போய் இதெல்லாம் அடித்து ரெடி பண்ணி வைப்பாங்க. நம்ம அங்கே ரீச் ஆகும்போது நமக்கு டென்ட்லேருந்து எல்லாமே அங்கே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அது சேஃப் தான் இல்லைங்களா? சேஃப் தான். வைல்ட் லைஃப்லேயே இம்பார்ட்டனாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான், அந்த நேச்சரோட தங்குறது. நேச்சரோட நீங்கள் நடந்தீங்கன்னா எல்லாம் சேஃப். நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக நிற்காமல் இருந்தால் மட்டும் போதும். சவுண்ட் ஒன்றாக்க
சிலவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இது இல்லாமல் வந்து நம்ம சவுண்டு போடுறதுக்கு அமைதியாக வாங்கன்னு சொன்னால் அமைதியாகவே போய்கிட்டே இந்த இருக்கும். முக்கியமாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு உங்களுக்கு நேற்று ஃபாலோ பண்ணேன். நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன் நான். அதில் இன்றைக்கும் நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். மெயின் இம்பார்ட்டன்ட் டைமு. அதே மாதிரி இன்றைக்கி காலைல அதே டைம் வந்தீங்க. அதனால மட்டும் நம்ம இன்னைக்கு யானையை பார்க்க முடிஞ்சுச்சு. யானையை பார்த்துட்டு நம்ம அங்கிட்டு போனோம். அங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது யானையை பார்க்க முடியல. எக்ஸாக்ட்லி லேட்டாக போயிருந்தா கூட நம்ம பார்த்துக்க முடியாது. ஸோ அந்த டைம் தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த கொடுத்த அந்த டைம் நீங்களும் மற்ற குரூப்பும் இன்னைக்கு ஜாயின் பண்ணி வந்ததுனால நமக்கு அந்த இது பார்க்க முடிஞ்சது. இல்லைன்னா இவ்வளோ தூரம் நம்ம நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு பார்க்கலன்னு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ அந்த ஃபீல் இருக்காது இல்லை. நேற்றே நீங்கள் சொன்னீங்க அனிமல்ஸ் பார்க்காதி கொஞ்சம் சேடாகாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் நம்ம இன்னைக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. அந்த டைம் நீங்கள் பண்ணதுனால பார்த்தாச்சு வைல்ட் லைஃப்ல ஏற்ற இம்பார்ட்டன்ட். 2 days 3 days ட்ரிப்பும் இங்கே இருக்காண்டா. ஆமாம், அதான் சொல்லிட்டு இருந்தார். இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு செக் அவுட் பண்ணுறதானா? ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம போய் சாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, ரிமூவ் பண்ணி செக் பண்ணிட்டு போயிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமு பூட்டிட்டு கீழே வாங்க. வந்து லஞ்ச் உங்களை மீட் பண்ணி தானே போகணும். நான் ஒரு ஃபீட்பேக் ஒன்று இருக்குது, அது தரேன். சரி, ஓகே. ரெஸ்ட் எடுக்கலாமா? 12 o'clock வரைக்கும் நம்மளுக்கு செக் அவுட் டைம் இருக்கு. 10:40 நம்ம 11:30 கிளம்பிடலாம். 11:45 கிளம்ப இல்லை, நம்ம லஞ்ச் சாப்பிடணும் இல்லையா? 12 o'clock 12:15 ஆகும்போது நீங்கள் கீழே வாங்க. லக்கேஜ்லாம் எடுத்து வச்சு லக்கேஜ் எடுத்து வண்டி வந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் சரி கிளம்பிடலாம். அப்போ அந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கூட ட்ரக்கிங் பண்ணலாம். நமக்கு இந்த வியூ இல்லாதனால இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ இல்லை, இப்போயே பாருங்க எப்படி வியூவாக இருக்கு. உங்களுக்கு சில போறதுனா போலாமா? எங்க போட்டில் இப்போ இன்னைக்கு காலைல வந்து டீம்லாம் போவாங்க. இப்போ இதே இது இன்னைக்கு அந்த வியூ தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த வியூலேயே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இருந்திருக்கும். அதில் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கலாம். சொல்லியிருப்பீங்க இதெல்லாம். இது ஆமாம் ஆமாம். நேற்று நீங்கள் பார்த்துருப்போம், வந்தப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது. 2 சைட்லேயும் மவுண்டன்ஸ் இருக்கும். இடையில மட்டும் ஒரு வேல்யூ மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? 2 சைடு மவுண்டன்ஸ். இப்போ ஃபார் நம்ம போனோம்லேயே வியூ இங்கேயும் மவுண்டன்ஸ் இருக்கும், இங்கேயும் மவுண்டன்ஸ் இருக்கும். அதுக்கு இடையில மட்டும் வேல்யூ இருக்கும். ஓகே, நிறைய இடங்களில் பார்த்துருக்கீங்க. வாகமன் போறீங்க இல்லையா? ஆமாம், வாகமன் போகும்போது பாருங்க, குட்டி கணத்துக்கு போகிற வழியிலேருந்து இல்லை அந்த ஒரு ஃபால்ஸ் சொன்னாங்களே. ஃபால்ஸ்னா நீங்கள் முண்டக்காயம் போகிற ரூட்டில் ஒன்று இருக்குது. ஓகே, அதில் இறங்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கும். இந்த கிராஸ்லேண்ட் சோலார் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் காட்ஸ். அதை நம்ம லைவாக பார்த்துருக்கோம். நான் உங்களுக்கு அந்த எனக்கு நீங்கள் ஹாய் போட்டு விடுங்க. நான் அந்த ஃபோட்டோ போட்டுட்டு உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்றேன். ஓகே ஓகே. அப்போ தான் அது வந்து நீங்கள் லைவாக உங்களுக்கு காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ 1 day கவி அண்ட் 2 days கவி 3 days கவினா கண்டிப்பாக நீங்கள் அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மோர் தென் ஒரு கைடாக எங்களுக்கு பொறுமையாக இருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி எங்கேயுமே பண்ணல. அண்ணனோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் கவி மீன்ஸ் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கால் பண்ணிட்டு வாங்க. ஒரு டைம் 2 டைம் எடுக்க முடியாமல் போகும், பிகாஸ் அவங்க ஒர்க்கில் இருந்தாலும் இருக்கலாம். பட் கால் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ அது கரெக்டாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். கவி ட்ரிப் இதோட முடியுது. வி வில் see you soon. ஓகேங்களா? டேக் கேர், பாய். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, பாய்.